கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 11:29, ரோமன்ஸ் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலுடைய எதிர்கால ரட்சிப்பை குறித்து ஒரு நங்கூரமான ஒரு காரியத்தை சொல்றாரு. கிருபை வரங்கள், கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கர்த்தர் ஒரு உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினால வரக்கூடிய இஸ்ரவேலு காரியங்களை குறித்து தான் வரங்கள்னு சொல்கிறாரு. அது என்ன? அவங்கள தத்து எடுத்து கொண்டது, அவங்களுக்கு கொடுத்த மகிமை, அவங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, அவங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம், ஆராதனை முறை, வாக்கு தத்தம், முற்பிதாக்கள், யார்? மேசியாவும். இது எல்லாம் எங்கே லிஸ்ட் பண்ணார்? ரோமர் 9வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில். இது இந்த இது இந்த 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 வரங்கள் எல்லாம் அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளலை. அதை அவர் என்ன பண்ணலை? நிராகரிக்கலை. அதை கேன்சல் பண்ணலை. இல்லை இது வேறொரு ஆளுக்கு கொடுக்கலை. இது எல்லாமே இஸ்ரவேலினுடைய உரிமை சொத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் ஒரு நாள் திரும்ப எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதே மாதிரி அழைப்புன்னு சொல்கிறார் இல்லையா? கிருபை வரங்களும் அழைப்பும் என்றைக்கு மாறாதவைகள். கர்த்தர் அவருடைய சாவரின் சாய்ஸ் என்று சொல்லக்கூடியதாக அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற்றினார். இந்த அழைப்பு எங்கே வந்துச்சு? ஆபிரகாம் தெரிஞ்சாரா? ஆபிரகாம் அவர் தான் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்து இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் மூலமாய் ஒரு அடையாளமாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. அடுத்து அவங்கள ரட்சிப்புல நடத்துவதற்கான ஒரு நோக்கத்தையும் தேவன் நடத்தினார். அதன் மூலமாய் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மீட்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த அழைப்பு என்பது இஸ்ரவேலினுடைய அவங்க எப்படி செயல்படுவாங்கங்கிறதுனால இல்லை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினால உண்டானது. ஏன்னா உபாகமம் 7வது அதிகாரம் 7-8 எப்படி அவங்கள தெரிந்தெடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆதியாகமம் 17:7 எப்படி அவர்களுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அதனால் என்ன? இவர்களை அழைத்தது, தெரிந்து கொண்டது, கிருபை வரங்கள். இது எல்லாமே என்ன? மாறாதவைகள், இர்ரிவோக்கபிள் என்று சொல்லக்கூடியதா. இது என்ன? ஒரு காலம் திரும்ப பண்ண முடியாது, ஒரு காலம் இதை கேன்சல் பண்ண முடியாது, ஒரு காலம் இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, இதை இல்லை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன? இது பண்ணவே முடியாதுங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேலுடைய அவிசுவாசம் தேவனுடைய அழைப்பை மாற்றாது. புறஜாதியாரை உள்ள எடுத்துக்கொள்வது என்பது இஸ்ரவேலை நிராகரிப்பதற்கு சமம் இல்லை. சரித்திரம் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. மனிதனுடைய தோல்வியை என்ன பண்ண முடியாது? தேவனுடைய வாக்கு தத்தத்தை மீற வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த உடன்படிக்கை நித்திய காலத்திற்கு உரியது. அது மாறவே மாறாது. இதை நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேலுடைய எதிர்கால ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய குணாதிசயத்தினால அது நிரூபிக்கப்பட்டிருக்க ஒழிய இஸ்ரவேல் தேச மக்கள் செய்கிற காரியத்தினால இல்லை. அப்போ நீங்கள் எனக்கு அருமையானவர், நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஒலிவ மரங்கிறது ஒரே ஒரு மலிவு மரம் தான். இஸ்ரேல் அதுக்கு இருக்க இடத்துல அது இருக்குது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஒரு மனுஷன் செயல்படுகிறதுனால இல்லவே இல்லை. அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய காரியத்தினால இல்லை, கர்த்தருடைய காரியத்தினால, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினால, கர்த்தருடைய உடன்படிக்கையினால தான் நம்ம இன்னைக்கு நிலைத்து நிற்கிறோம். அப்போ நம்ம விசுவாசத்தோடு தேவனோடு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம இருக்கணும். ரெண்டாவது, இன்னொரு காரியம் இதில் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு சபை இஸ்ரவேலை மாற்றிருச்சு, இன்றைக்கி நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். தயவு செய்து அது அப்படிப்பட்ட ஒரு தவறான போதனைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிலை நிற்கும். அவங்களுக்கு கொடுத்த காரியம் வரதான் செய்யும்.
இஸ்ரவேல் தேச மக்கள் என்று மக்கள் என்ற ஒலிவ மரத்தில் புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கமே ஒழிய, நம்ம அந்த கிளைகளை பதிலாக வேற கிளைகளாக அந்த கிளையெல்லாம் முறிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம சபை இஸ்ரவேலை மாற்றிருச்சு என்று சொல்லக்கூடிய அது எந்த வகையில் எந்த ஒரு அழுத்தத்தில் வந்தாலும் அதையெல்லாம் நிராகரித்து நீங்கள் தயவு செய்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் சொல்லுகிற காரியத்தை விட்டொதுக்கி விட்டு உம்முடைய வார்த்தையில் உம்முடைய குணாதிசயம், உம்முடைய வாக்குத்தத்தம், உம்முடைய உடன்படிக்கைகள் என்றென்றைக்கும் மாறாதவைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை பின்பற்றி வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.